ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rte.admission.tnschool.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இந்த வருஷம் 2026-27க்கான ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்கள் குழந்தை நீங்கள் எல்கேஜி இலவசமாக வந்து பார்த்தா சேர்த்துக்கலாங்க. ஒன்ஸ் எல்கேஜி நீங்கள் தனியார் பள்ளிகளை இலவசமாக சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்க 8th படிக்கிற வரைக்கும் அதே ஸ்கூலில் இலவசமாக வந்து படிச்சுக்கலாங்க. வேறு எந்த ஃபீஸுமே நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம். அதாவது ஸோ உங்களுக்கான வேன் ஃபீஸ், அந்த பஸ் ஃபீஸ்லாம் தவிர இது எதுவுமே நீங்கள் பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18 மே 2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்லைன் மூலமாக நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறதுல சந்தேகம் இருக்குங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கீழே ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இமெயில் கிரீவன்ஸ்னு அந்த மெயில் ஐடியை வந்து பார்த்தா கீழே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் அப்ளிகேஷன். ஸோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சைல்டு நேம், அதாவது குழந்தையின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் குழந்தையோட பெயரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ குழந்தைய வந்து மேலா அல்லது ஃபீமேலா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தை நீங்கள் எல்கேஜி சேர்க்குறீங்க அப்படின்னா 1/8/2022 31/7/2023 இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் எல்கேஜி வந்து சேர்க்க முடியுங்க. 1/8/2022 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் சரி, 31/7/2023 அதுக்கப்புறம் பிறந்தவங்களும் சரி இந்த ஒரு ஆர்டி ஸ்கீமுக்கு எலிஜிபிள் வந்து கிடையாதுங்க. ஸோ அதனால் என்ன ஏஜ் மிட்டோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க என்ன ஏஜ் மிட்டோ அது. இப்போ எலிஜிபிள் ஏதோ அது எல்கேஜின்னு காமிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா, இப்போது தமிழகத்தில் நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குங்க. இப்போது டேரெக்டாக எல்கேஜி எந்த ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்கூலில் எல்கேஜிக்கு மட்டும்தான் நீங்கள் ஆர்டி போட முடியும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து போட முடியாது. இதுவே ஒரு ஸ்கூலில் எல்கேஜிலாம் இல்லாமல் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டி போட முடியுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஆர்டிக்கு ரொம்பவே வந்து பார்த்தா கம்மிங்க. 1 or 2 ஸ்கூல் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஆர்டிக்கு எலிஜிபிள் இருக்குது. எல்லா ஸ்கூல்லையுமே எல்கேஜிக்கு மட்டும்தான் ஆர்டி எலிஜிபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் அந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கீங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க, பிசியா, எம்பிசியா, எஸ்டியா, எஸ்சியா, இல்லை வந்து பார்த்தா எஸ்சி அருந்ததியரா, எஸ்சி எஸ்டியா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டகரியோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து பார்த்தா அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கு தான் எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சுங்க. அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் இருக்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் நம்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ்க்கு வந்திருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப எடுப்பது வந்து கஷ்டமாயிடும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னா கீழே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயிலுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்க, நேம்லாம் கொடுத்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் ஃபைன் பண்ணணும், பாஸ்வேர்டு ஃபைன் பண்ணணும் அப்படின்னு மெயில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை மட்டும்
மறந்துடாதீங்க, தெளிவாக வந்து பார்த்தா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சிங்க. ரெண்டாவதாக பர்சனல் டீட்டெயில், அதாவது பேரண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ நீங்கள் யாரோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க, இதில் வந்து பாருங்கள் ஃபாதர் இருக்குது, மதருக்கு கார்டியன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாதரோட இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணலாம் அல்லது மதரோட இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஃபில் பண்ணலாங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃபாதர் அப்படின்னா ஃபாதரோட இன்ஃபர்மேஷன், ஸோ ஃபாதருடைய நேம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஃபாதருடைய ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க. ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாரு, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரா, செல்ஃப் எம்ப்ளாய்டு பண்ணுறாங்களா, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ப்ரைவேட் ஜாபா இல்லை ஹோம் மேக்கராக அந்த மாதிரி கொடுங்க. மதராக இருக்கீங்க, ஒர்க் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஹோம் மேக்கர் கொடுத்துக்கலாம். ஸோ மற்றவங்க என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஃபில் பண்ணதுக்கப்புறம் குடும்ப ஆண்டு வருமானம், அதாவது குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம், வருமான சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துனா மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான கேட்டகரி, நம்ம இந்த ஆர்டி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 கேட்டகரி இருக்குங்க. அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். மொதல் கேட்டகரி, டு யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி, தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை முதல்ல யார் அப்படின்னா ஆர்பன், அதாவது பேரண்ட்ஸே இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அதாவது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தா அப்பா அம்மா யாருமே இருக்கக்கூடாது, அனாதையாக இருக்க பேரண்ட்ஸ், நீங்கள் ஆர்பன் அந்த கேட்டகரி கீழே வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான குழந்தைகள், அதாவது ஸோ அந்த குழந்தைய வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் குழந்தையாக இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மூணாவது சைல்ட் ஆஃப் ஸ்கேவெஞ்சர், துப்புரவு தோளுடைய குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தைகள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவியால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஆப்ஷன் நீங்கள் எது கொடுத்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அர்பன் சர்டிஃபிகேட் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் டேபிளுக்கு வந்து பார்த்தா டாக்டர்கிட்ட வாங்கிக்கலாம். ஸ்கேவெஞ்சருக்கு அந்த சம்மந்தப்பட்ட மாநகராட்சி நகராட்சி அந்த துறையில் வாங்கிக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டருக்கும் டாக்டர்கிட்ட வாங்கிக்கலாம். ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு டாக்டர்கிட்ட வந்து சைன் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி கீழே வரலை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டாவது கேட்டகரி நீங்கள் வந்து தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்கு குறைவானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீக்கர் செக்ஷனுக்கான கேட்டகரி கீழே வந்துடுவீங்க. அதனால் உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது, வருமான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வருமான சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் சைல்டு நேம்லேயே வந்து வாங்க பாருங்கள். ஸோ சைல்டு நேமில் இல்லை ஃபாதர் நேம் தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு சைல்டு நேம்லேயே வாங்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இதுதாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு கீழே வரீங்க, வருமான சர்டிஃபிகேட் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல வருமான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ என்கிட்ட வருமான சர்டிஃபிகேட் இல்லை 2 லேக் உள்ள இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது. என்ன கேட்டகரி அப்படின்னா, தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவரா, டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு கேட்டகரி, அதாவது ஜாதி சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் பிசியா எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்க எல்லாருமே டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு கீழே தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி அந்த கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரி, இன்னொன்று வருமான சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுறது வீக்கர் செக்ஷன், மூணாவது ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுறதுங்க. ஸோ நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட் எதை வச்சு அப்ளை பண்ணலான்னு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் 2 லேக் உள்ள இருக்கா அப்படின்னா அதே ஆப்ஷனை கொடுங்க, ஏன்னா அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் மூணாவது கேட்டகரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கம்யூனிட்டி வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்கிற முக்கியமான டவுட் வந்து இதுதாங்க, அதாவது அட்ரஸ் பற்றி கேட்குறீங்க. ஸோ இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். நிறைய பேர் ரூரல் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த கண்டிப்பாக ஸ்கூலே இருக்காது, சிட்டிலாம் ஸ்கூல் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா இதுமாரில உங்கள் அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு ஸோ வீட்டு முகவரி ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்கள் லொக்கேஷன்ஸ் காமிக்கும். ஒருவேளை உங்கள் இருக்கிற லொக்கேஷன் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூலில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றாங்க, மேப்பில் போயிட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கூட நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா மேக்ஸிமம் கிடைக்காது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு சில பேர்லாம் லாஸ்ட் டைம்லாம் இந்த மாதிரி மேப் லொக்கேஷன் மாற்றி கொடுத்து அட்மிஷன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. மேபி நீங்கள் மேப் லொக்கேஷன் எக்ஸாக்டாக கொடுக்கலனாலும்
அந்த ஸ்கூலுக்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து மேப் லொக்கேஷனை மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து காமிக்குங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் அட்ரஸானு கேட்கும். கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி தெளிவாக அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ முதல்ல வந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ, அந்த குழந்தையோட ஃபோட்டோவை 100 KBக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணுங்க. 1 MBக்குள்ளே இருக்க மாரி சூஸ் ஃபைல் கொடுத்து பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஐடி கார்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்ல ஃபாதர் கொடுத்தீங்களா மதர் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்களான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபாதர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபாதருடைய ஆதார் கார்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. மதர் கொடுத்தீங்க அப்படின்னா மதருடைய ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ரேஷன் கார்டு வைக்கலாம் அல்லது பேரண்ட்ஸோடைய ஏதாச்சும் ஒரு ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி கார்டோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியானும். அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் பற்றி கடைசியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கேட்டகரி கீழே அப்ளை பண்ணீங்க, நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விகே செக்ஷன் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வருமான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலோட லிஸ்ட்டு வந்து காமிக்கும். நீங்கள் கொடுத்த மேப் லொக்கேஷன் படி அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா எத்தனை ஸ்கூல் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிங்க. எனக்கு ஒரே ஒரு ஸ்கூல் காமிக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு அந்த ஏரோ மார்க்கை டிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து செலக்ட் ஆகிடுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்கூல் காமிக்குதா அப்படின்னா 5 ஸ்கூலுமே நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எது வேணும், செகண்ட் எந்த ஸ்கூல் வேணும் அப்படின்னமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. ஒரே நேரத்தில் 5 ஸ்கூல் வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கூல் லிஸ்ட்டே காமிக்கல அப்படின்னா உங்கள் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்து எந்த ஸ்கூலுமே இல்லைன்னு அர்த்தங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைனல் சப்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. எந்தெந்த ஸ்கூல் அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்னமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத இதிலே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாங்க. வெப்சைட்டில் இருக்குது எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஸோ ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு போன்ற டாக்குமெண்ட் அல்லது விஓக்கு வழங்கக்கூடிய சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணலாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி கார்டை வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்டாக ரிஜெக்டாக இல்லை வந்து பார்த்தா ஏதாச்சும் டாக்குமெண்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னு போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்குங்க. இதுக்கப்புறம் குழுக்கள் முள்ள தேர்ந்தெடுப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.